அதிகாலை 2 மணி. உங்க பெட்ரூம்ல ஃபேனோட சத்தம் மட்டும்தான் கேக்குது. சுத்தி எல்லாமே ரொம்ப அமைதியா இருக்கு. ம் ஆனா உங்களுக்கு மட்டும் தூக்கம் வரல. எக்ஸாக்ட்லி. தூக்கம் மட்டும் வரவே வராது. திடீர்னு உங்க மூளை சரியா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பார்ட்டில நீங்க பேசின ஒரு சங்கடமான வார்த்தையை ஞாபகப்படுத்துது. ஆமா, அது முடிஞ்சதும் நாளைக்கு காலையில நடக்க போற மீட்டிங் பத்தின பயம் வந்துரும். ரைட். அப்புறம் மெயின் டோர் லாக் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம். அதாவது இந்த அனுபவம் உங்களுக்கும் கண்டிப்பா நடந்திருக்கும். அந்த நேரத்துல நம்ம மூளை நம்ம கண்ட்ரோலே இருக்காது. உண்மைதான். இது ஏதோ நமக்கு மட்டும் நடக்கிற பிரச்சனைன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ஆமா. சோ அறிவை தேடுற ஆர்வத்தோட இருக்கிற உங்களை இந்த டீப் டைவ்க்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம அலச போற சோர்ஸ் Burn the Easy Way to Calm Your Mind அப்படிங்கிற ஒரு வீடியோவோட சுருக்கம் தான். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. இத பத்தி பேசும்போது நமக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. அதாவது உங்க மனசு பழுதடையல, அது எந்த கோளாறும் இல்லாம தான் இயங்கிட்டு இருக்கு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா சாதாரணமாக மன அமைதி வேணும்னு சொன்னா எல்லாரும் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க? கொஞ்சம் பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு மெடிடேஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி தியானம் பண்ணுங்க அப்படின்னு மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுவாங்க. கரெக்ட். ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த சோர்ஸ் இத மிட கடுமையா நிராகரிக்குது. ஆமா, எனக்கும் அதுதான் பிடிச்சிருந்தது. ஆழமான தண்ணியில தத்தளிச்சு மூழ்கிட்டு இருக்கிற ஒருத்தங்கிட்ட போய் ஹே இன்னும் கொஞ்சம் நல்லா நீந்துப்பா அப்படின்னு சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமோ அது போலதான் இந்த மேலோட்டமான அட்வைஸும். நிச்சயமா இது ஏதோ தற்காலிகமா ஒரு செடியில தண்ணி ஊத்துற விஷயம் இல்ல. குழப்பமான மனதை அமைதிப்படுத்த தேவையான நடைமுறை அமைப்புகளை உருவாக்குறது. அதாவது ஸ்ட்ராங்கான சிஸ்டம்ஸ் பில்ட் பண்றது. ஓகே, இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அந்த நீச்சல் ஒப்பீடு ரொம்ப சரியா பொருந்தது. ஏன்னா அமைதி அப்படிங்கிறது எங்கேயோ மலையில தேடி கண்டுபிடிக்கிற ஒரு பொருள் அல்ல. அது டெய்லி செங்கலாக கட்டியெழுப்பப்படுற ஒரு சிஸ்டம். ரைட். அப்போ இந்த சிஸ்டத்தை எப்படி உருவாக்குறது? அறிவியல் பூர்வமா உங்க மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா இந்த சிஸ்டத்தை ஈஸியா உருவாக்கலாம். ஃபர்ஸ்ட், நம்ம மனசு ஏன் எப்போதுமே ஓடிக்கொண்டே இருக்கு அப்படிங்கிற அடிப்படை கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நரம்பியல் அறிவியல் இத பத்தி என்ன சொல்லுது? அவங்க பல தசாப்தங்களா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மூளை சும்மா இருக்கிறதா அறவே வெறுக்குது. அது காலியா இருந்தா அதுக்கே அலர்ஜி. ஓ, அப்போ நாம மூளைக்குன்னு ஒரு வேலையை கொடுக்கலன்னா அதுவா ஏதாவது ஒரு குப்பையை எடுத்து கவலைப்பட ஆரம்பிச்சிடும், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. இத படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம மூளை ஒரு சர்ச் என்ஜின் மாதிரி. இப்ப கூகுள்ல போய் நாம எதை தேடணும்னு ஒரு குறிப்பிட்ட கேள்விய குடுக்கலன்னா என்ன ஆகும்? சம்பந்தமே இல்லாத குப்பையான விளம்பரங்களையும் தேவையில்லாத செய்திகளையும் தான் காட்டும். ஆமா, மூளைக்கும் அதே நிலைமை தான். இத நரம்பியல் அறிவியலாளர்கள் எப்படி சொல்றாங்க? அவங்க இத டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்னு சொல்றாங்க. அதாவது மூளையோட ஒரு ஸ்கிரீன் சேவர் மோடுன்னு வச்சுக்கலாமே. ஓகே, ஸ்கிரீன் சேவர் மோட். ஆமா, நீங்க எந்த ஒரு குறிப்பிட்ட வேலையிலையும் கவனம் செலுத்தாம இருக்கும்போது இந்த நெட்வொர்க் ஆன் ஆயிடும். இதுல பிரச்சனை என்னன்னா, இந்த மோட்ல மூளை அலைப்பாயும் போது அது பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி போகாது. பரிணாம வளர்ச்சியின்படி அது கவலைகளையும் பயங்களையும் நோக்கி தான் போகும், இல்லையா? கரெக்ட். இதற்கு ஒரு எளிய ஆனா சக்தி வாய்ந்த தீர்வு இருக்கு. காலையில வெறும் 10 நிமிஷம் ஒதுக்கி ஏன் மனம் இன்னைக்கு எதை பத்தி சிந்திக்கணும்னு நீங்களே ஒரு டைரக்ஷன் கொடுக்கறது. ஓகே, அந்த டைரக்ஷனை எப்படி கொடுக்கறது? சோர்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்க? சோர்ஸ்ல 3 கேள்விகளை ஒரு நோட்டு புத்தகத்துல எழுத சொல்றாங்க. 1, இப்போ என் மனச ரொம்ப ஆக்கிரமிச்சிருக்கிற விஷயம் என்ன? முதல் கேள்வி. 2, இந்த விஷயம் என் கட்டுப்பாட்டுல இருக்கா இல்ல என் கட்டுப்பாட்டை மீறியதான்? 3, இது என் கட்டுப்பாட்டுல இருந்தா இதை சரி பண்ண இன்னைக்கு நான் எடுக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் என்ன? இவ்ளோதான். ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லாத ஒரு சாதாரண நாள்ல கூட இந்த பயிற்சி தேவையா? கண்டிப்பா தேவை. இங்கதான் நம்ம மக்கள் தப்பு பண்றாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அமைதியான மனம் அப்படிங்கிறது எண்ணங்களே இல்லாத காலி மனம்னு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. அது சாத்தியமே இல்ல. ஆமா, அமைதியான மனம் அப்படிங்கிறது சரியாக வழி நடத்தப்படும் மனம். நீங்க காலையிலேயே ஒரு இலக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்க மூளை அந்த டிஃபால்ட் மோடுக்கு போய் இல்லாத பயங்களை உருவாக்குறது நிறுத்திடும். சூப்பர். ஓகே, காலையில டைரக்ஷன் கொடுத்தாச்சு. ஆனா இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்? நேத்து நடந்த முற்றுப்பெறாத வேலைகள், பாதியில நின்ன விவாதங்கள், இதெல்லாம் ஏன் திரும்ப திரும்ப மனச அலைப்பாய வைக்குது? மனசு ஒரு வெப் பிரவுசர் மாதிரி பல டேபுகளை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு தவிக்குதே, இது ஏன் நடக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான உளவியல் கண்டுபிடிப்பு இருக்கு. 1900களின் முற்பகுதியில ப்ளூமா ஜைகார்னிக் அப்படிங்கிற உளவியலாளர் இதை கண்டுபிடிச்சாங்க. ஓ, சைகார்னிக் விளைவு. ஆமா, அதேதான்.
இதோட அடிப்படை என்னன்னா, நாம வெற்றிகரமா முடிச்ச வேலைகளை விட முடிக்காம பாதியில விட்ட வேலைகளை தான் நம்ம மூளை பல மடங்கு அதிகமா ஞாபகம் வச்சுக்கும். வாவ்! மூளைய பொறுத்த வரைக்கும் முடிக்கப்படாத ஒரு விஷயம்னா அது ஆபத்து அல்லது அவசரம்னு அர்த்தம். கரெக்ட். அதனால அது உங்களை அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆஹா! இது நம்ம மொபைல் போன்ல பேக்ரவுண்ட்ல ஓடி பேட்டரிய உறிஞ்சுற ஆப்ஸ போன்றது இல்லையா? மிக சரியான ஒப்பீடு. நாம அந்த ஆப்பை யூஸ் பண்ணவே இல்லைன்னாலும் அது பாட்டுக்கு பேட்டரிய காலி பண்ணிக்கிட்டே இருக்கும். இத ஆஃப் பண்றதுக்காகத்தான் இந்த சோர்ஸ்ல இரவு நேர மூளை காலி செய்தல், அதாவது நைட்லி பிரெயின் டம்ப் அப்படிங்கிற பயிற்சியை பரிந்துரைக்கிறாங்க. ஆமா, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரை எடுத்து மூளையில ஓடுற எல்லா விஷயத்தையும் எழுதி அதை 3ஆ பிரிக்கணும். ஆக்ஷன், ரிலீஸ், அப்புறம் லேட்டர். சோர்ஸ்ல சாரா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட கதையை சொல்லிருக்காங்க. அவங்க டெய்லி ராத்திரி தூக்கம் இல்லாம தவிப்பாங்களாம். அந்த 23 வளையங்கள் கதை தானே? அதேதான். முதல் நாள் இந்த பயிற்சிய பண்ணும்போது பேப்பர்ல 23 விஷயங்களை எழுதுனாங்க. எல்லாமே முடிக்கப்படாத வளையங்கள். அப்புறம் என்னாச்சு? அது எழுதின அடுத்த நாள் காலையில பல மாசங்களுக்கு அப்புறம் நிம்மதியா மூச்சு விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்னு சொன்னாங்க. ஆனா வெயிட், எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? நான் இந்த 23 பிரச்சனையும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல எழுதுறேன்னு வைங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனை லிஸ்ட பாக்கும்போது எனக்கு இன்னும் பேனிக் ஆகாதா? நியாயமான கேள்வி. நான் எழுதிட்டேன் அப்படிங்கறதால மட்டும் அந்த பிரச்சனைகள் உடனே சால்வ் ஆகிடாதே. பிரச்சனைகள் அப்படியே தானே இருக்கும். இங்கதான் மூளையோட மெக்கானிசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். உங்க மூளை உங்ககிட்ட இந்த 23 பிரச்சனையும் இன்னைக்கு ராத்திரியே உட்கார்ந்து சால்வ் பண்ணு அப்படின்னு கேட்கல. அப்போது என்னதான் கேக்குது? அதுக்கு தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த பிரச்சனைகளை நீ கவனிச்சிட்ட, இதுக்காக ஒரு பிளான் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் மட்டும்தான். ஓ, ஜஸ்ட் ஒரு உத்தரவாதம். ஆமா, நீங்க மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருந்தா மூளை அதை நம்பாது. ஆனா அத பேப்பர்ல எழுதி பக்கத்துல லேட்டர் அல்லது ஆக்ஷன்னு பிரிச்சு எழுதும்போது மூளை அமைதியாயிடும். அதாவது ஓகே, இவன் இது ஒரு சிஸ்டத்துல லாக் பண்ணிட்டான், இனிமே நாம இத ஞாபகப்படுத்த தேவையில்லைன்னு மூளை அந்த லூப்பை மூடிடும். எக்ஸாக்ட்லி. மூளைக்கு ஒரு ரெசிப்ட் கொடுக்கற மாதிரி. சூப்பர். சரி, இப்போ மனசோட பாரத்தை இறக்கி வச்சாச்சு, முற்றுப்பெறாத வேலைகளையும் ஆஃப் பண்ணியாச்சு. ஆனா சில நேரங்கள்ல மனசுல எந்த கவலையும் இல்லைனாலும் காரணமே இல்லாம உடம்பு பதற்றமா இருக்குமே. நெஞ்சு படபடக்கும், கை வேர்க்கும். ஆமா, அது ஏன் நடக்குது? மனசுக்கும் உடம்புக்கும் இடையில இருக்கிற இந்த பிரிக்க முடியாத தொடர்பை நாம பார்க்கணும். மேற்கத்திய மருத்துவம் இப்போதான் இதை முழுமையா உணர்ந்துக்க ஆரம்பிச்சிருக்கு. மனசும் உடம்பும் வேற வேற கிடையாது. நீங்க டென்ஷனா இருக்கும்போது உங்க சுவாசம் எப்படி இருக்குன்னு கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப மேலோட்டமா வேகமா இருக்கும். கரெக்ட். இந்த சீரற்ற சுவாசம் நேரடியாகவே கார்டிசோல் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோனை உடம்புல பம்ப் பண்ணுதுன்னு MIT மற்றும் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஆய்வுகள் திட்டவட்டமா சொல்லுது. ஓ, அப்போ உடல் டேஞ்சர் மோட்ல இருக்கும்போது? ஆமா, உடம்பு ஆபத்து மோட்ல இருக்கும்போது நீங்க மனச மட்டும் காம் மோட்ல வைக்கவே முடியாது. உயிரியல் ரீதியா அது சாத்தியமே இல்ல. அப்போ இது எப்படி இருக்குன்னா, உங்க வீட்ல ஃபயர் அலாரம் கத்திக்கிட்டு இருக்கும்போது நீங்க பெட்ல படுத்துக்கிட்டு நான் நிம்மதியா தூங்க போறேன்னு ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. 100க்கு 100 உண்மை. அந்த ஃபயர் அலாரத்தை ஆஃப் பண்ற சுவிட்ச் தான் மூச்சு பயிற்சி. அதிலும் குறிப்பா 5-2-7 சுவாசம். அது என்ன 5-2-7? 5 வினாடிகள் மூச்சை உள்ளிழுத்து 2 வினாடிகள் நிறுத்தி 7 வினாடிகள் வெளியிடுறது. ஓகே, இதுல என்ன அறிவியல் இருக்கு? மூச்சை உள்ளிழுக்கிற நேரத்தை விட வெளியிடுற நேரம் அதிகமா இருக்கும்போது அது உங்க உடம்புல இருக்கிற பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை தூண்டுது. இதுதான் உடம்ப ரெஸ்ட் மோடுக்கு கொண்டு வர சிஸ்டம். அப்போ நீங்க மூச்சை வெளியிடும்போது உங்க ஹார்ட் பீட் குறைஞ்சே ஆகணும். உடம்பால பதற்ற நிலையில இருக்கவே முடியாது. ஆமா, இது கூட சேர்த்து தினமும் 20-30 நிமிஷம் நடக்கிறதும் ரொம்ப முக்கியம். சோர்ஸ்ல இத பைலேட்ரல் ஸ்டிமுலேஷன் சொல்றாங்க. பைலேட்ரல் ஸ்டிமுலேஷன் அப்படின்னா? நீங்க நடக்கும்பொழுது வலது கால் இடது கால்னு மாத்தி மாத்தி எடுத்து வைப்பீங்க இல்லையா? அப்போ உங்க மூளையோட இடது மற்றும் வலது அரைக்கோளங்கள் மாத்தி மாத்தி வேலை செய்யும். ஓ, அப்படி 2 பக்க மூளையும் தூண்டப்படும்போது அது பயத்தை உருவாக்குற மையத்தோட கவனத்தை திசை திருப்புதா? எக்ஸாக்ட்லி. அது மூளையில இருக்கிற அமிக்டாலா அப்படிங்கிற பகுதியை அமைதிப்படுத்துது. இதோட சேர்த்து தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்கிரீன் ஃப்ரீ நேரம் ரொம்ப முக்கியம். இல்லனா அந்த மொபைல் வெளிச்சம் உடம்ப பகல்னு நம்ப வச்சு தூக்கத்தை கெடுத்துடும். ரைட். இப்போ உடம்ப அமைதிப்படுத்தியாச்சு, ஃபயர் அலாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. உடம்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டாலும் தினமும் மூளைக்குள்ள உருவாகிற அந்த 6000 எண்ணங்களை என்ன பண்றது? அது ஒரு பெரிய சவால் தான். இப்போ ஒரு எண்ணம் வந்த உடனே நான் தோற்று விடுவேன் அப்படின்னு மூளை சொன்னா நாம அதை அப்படியே நிஜம்னு நம்பிடுறோமே.
இத உளவியல்ல காக்னிட்டிவ் ஃபியூஷன், அதாவது எண்ணங்களோடு ஒன்றிப்போதல் அப்படின்னு சொல்றாங்க. உங்க மூளைய ஒரு பயந்த ஓவர் கெஃபின் குடிச்ச ஒரு இன்டர்ன் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகே, ஒரு பயந்த இன்டர்ன். அந்த இன்டர்னோட வேலையே உங்களை பாதுகாக்கிறது தான். அதனால எதற்கெடுத்தாலும் ஒருவேளை இப்படி ஆயிடுமோ, கம்பெனி திவாலா ஆயிடுமோ அப்படின்னு மோசமான விளைவுகளை பரிந்துரைச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா நான் அந்த இன்டர்ன் கூட சண்டை போட்டா இல்ல அவன் சொல்றத மறுத்தா அவன் இன்னும் சத்தமா கத்துவான் இல்லையா? கண்டிப்பா கத்துவான். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஓகே, உன்னோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டேன், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபைல் பண்ணிடணுமா? சூப்பர், எக்ஸாக்ட்லி அதை தான் பண்ணணும். அந்த இன்டர்ன் சொல்றதெல்லாம் ஃபைனல் ரிப்போர்ட்னு நம்புறது தான் ஃபியூஷன். ஓ, அந்த இன்டர்ன் தான் சிஇஓ அப்படின்னு நினைச்சுக்கிறது தப்பு. ஆமா, நீங்க தான் சிஇஓ. ஒரு பயமுறுத்துற எண்ணம் வரும்போது இது வெறும் ஒரு எண்ணம், நிஜம் அல்லன்னு பிரிச்சு பார்க்க பழகணும். ஃபியர் தாட் நோட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடணும். எண்ணங்களோட சண்டையிடக்கூடாது. அந்த இன்டர்னை அமைதிப்படுத்துறதுல இன்னொரு விஷயமும் சோர்ஸ்ல இருக்கு, மல்டி டாஸ்கிங். ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சி அதை பத்தி தெளிவா சொல்லுது. ஆமா, ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யறது மூளையோட ஆற்றலை பயங்கரமா உறிஞ்சிருது. ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு தாவும்போது மூளை பழைய ரூல்ஸை அழிச்சிட்டு புது ரூல்ஸை லோட் பண்ணணும். இதுக்கு மூளைக்கு நிறைய குளுக்கோஸ் தேவைப்படுது. அதனாலதான் 25 நிமிஷம் சிங்கிள் டாஸ்க் அமைப்பை உருவாக்கணும். ஒரு டைமர் வச்சு ஒரே நேரத்துல ஒரு வேலை. இதையெல்லாம் ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, நாம எண்ணங்கள் இப்படி பயமுறுத்துவதற்கும் அந்த இன்டர்ன் ஓயாம கத்துறதுக்கும் அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? நிச்சயமற்ற தன்மைதான். அதாவது அன்சர்டனிட்டி. பரிணாம வளர்ச்சியின்படி நம்ம மூளை நிச்சயத்தன்மையை தான் விரும்புது. ஓ, அதனாலதான் பழங்காலத்துல புதர்ல ஒரு சத்தம் கேட்டா அது காத்தா கூட இருக்கலாம், ஆனா அது ஒரு புலின்னு நினைச்சு உஷாரான மனிதர்கள் தான் உயிர் பழைச்சாங்க. கரெக்ட். அந்த மூளை தான் இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. நிச்சயமற்ற தன்மைன்னு வந்தாலே மூளைக்கு அது மரண பயம்தான். அதனாலதான் நிச்சயமற்ற சூழலை எதிர்கொள்ள வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, அதாவது மிக மோசமான விளைவு என்னவாகும் அப்படின்னு திட்டமிடுவது அவசியமாகிறது. ஆமா, இதுக்கு சோர்ஸ்ல டாம் அப்படிங்கிறவரோட கதையை பார்த்தோம். ரைட். அவர் புதுசா பிசினஸ் தொடங்கும்போது பயங்கரமா பயந்தார். அப்போ அவர் உட்கார்ந்து மிக மோசமான நிலை வந்தா என்ன ஆகும்னு எழுதி பார்த்தார். பிசினஸ் தோற்று போகும், சேமிப்பு கரையும், நான் திரும்பவும் பழைய வேலைக்கே போக வேண்டியிருக்கும் அப்படின்னு எழுதினார். அறியாத விஷயங்களை திட்டமிடுவதன் மூலம் நம்ம பயம் எப்படி சுருங்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் உதாரணம். இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு, அதாவது தகவல் சுமை. ஆமா, கலிபோர்னியா பல்கலைக்கழகம் செஞ்ச ஒரு ஆய்வு சொல்லுது, 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மனுஷன் தன்னோட வாழ்நாள் முழுக்கும் உட்கொண்ட தகவல்களோட அளவை இன்னைக்கு நாம ஒரே நாள்ல உட்கொள்கிறோம். அதிக தகவல்கள் அதிக குழப்பத்தையே தரும். உங்க மூளையோட ரேம் ஃபுல்லாயிடுது. அதனால இன்ஃபர்மேஷன் டயட் நமக்கு ரொம்பவே தேவை. நுகர்வதை குறைச்சு சிந்திப்பதை அதிகரிக்கணும். சரி, இவ்ளோ தகவல்களும் கவலைகளும் சேர்ந்து நம்மள முடக்கிடுது. இதனாலதான் நாம டெய்லி காலையில சின்ன சின்ன முடிவுகளை கூட எடுக்க முடியாம கஷ்டப்படுறோம். டிசிஷன் ஃபிட்டிக்னு சொல்றது. ஆமா, கொலம்பியா பல்கலைக்கழகம் இத முடிவெடுப்பதில் ஏற்படும் சோர்வு அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஜெசிகா அப்படிங்கிற பெண்ணோட கதையை எடுத்துக்கோங்க. தினமும் காலையில என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு யோசிச்சு முடிவு பண்றதுக்கே அவங்களோட பாதி எனர்ஜி போயிடும். அப்புறம் எப்படி அவங்களால ஆபீஸ்ல போய் முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியும்? இதை தவிர்க்கத்தான் நமக்கு முன்பே தீர்மானிக்கப்பட்ட ரூல்ஸ் தேவை. உதாரணமா, ஒரு வேலையை 2 நிமிஷத்துக்குள்ள முடிக்க முடியும்னா அதை உடனே முடிச்சிடுறது. அல்லது எனர்ஜி அதிகமா இருக்கிற காலையில முக்கியமான வேலைகளை செய்யறது. இந்த மாதிரி விதிகளை நாமே உருவாக்கிக்கணும். சரி, அப்போ இந்த சோர்ஸ்ல சொல்ற இன்டர்னல் ஆங்கர் சிஸ்டம் அப்படின்னா என்ன? அதாவது மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு வாழாம நமக்கான ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நமக்குள்ளே செட் பண்றதா? சரியா பிடிச்சிங்க. நாம எப்போதுமே வெளியிலிருந்து வர்ற அங்கீகாரத்தை, அதாவது எக்ஸ்டர்னல் வேலிடேஷனை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். பாஸ் என்ன நினைப்பாரோ, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு. மத்தவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக வேற மூளை ஓவர் டைம் வேலை செய்யுது. அதுக்கு பதிலா உங்களுக்கான சொந்த தரநிலைகளை நீங்களே உருவாக்கணும். இன்னைக்கு நான் ஏன் விதிகளின்படி நேர்மையா நடந்துகிட்டேனா அப்படிங்கிறது தான் முக்கியம். இது மூளைக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது இதன் உண்மையான அர்த்தம் என்னன்னா, நம்மளோட சொந்த ரூல்ஸ் படி நடந்தோமாங்கிறது தான் மேட்டர். ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. சொல்லுங்க. நாம இவ்ளோ பிளான் பண்றோம், ரூல்ஸ் போடுறோம், ஆனா அதை ஏன் நாம செயல்படுத்துறது இல்ல? திட்டமிடுறோம், ஆனா எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேங்கிறோம். இதுவே ஒரு பெரிய மன அழுத்தத்தை தருதே. இது மனித இயல்பு. இதுக்கு தீர்வு தான் 80-20 விதி. அதாவது எக்ஸிகியூஷன் பயாஸ்.
20% மட்டுமே திட்டமிடல் இருக்கணும், மீதி 80% செயலாக்கம் தான். ஓ, ஆனா பிளான் பண்றது மூளைக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆமா, பிளான் பண்றது மூளைக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தரும். நாம ஏதோ ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கோம் அப்படின்னு அது நம்மள ஏமாத்தும். ஆனா அதனால எந்த ரிசல்ட்டும் வராது. வெயிட். அப்போ பிளான் பண்றதே நாம ஏதோ சாதிச்சிட்டோன்னு மூளையை ஏமாத்துற ஒரு ட்ரிக்கு தானா? இது நிறைய விஷயங்களுக்கு விடை சொல்லுதே. எக்ஸாக்ட்லி. சோர்ஸ்ல சாம் அப்படிங்கிறவரோட கதையை படிக்கும்போது எனக்கு இதுதான் தோணுச்சு. அவர் ஒரு நியூஸ் லெட்டர் ஆரம்பிக்கணும்னு 3 மாசமா லோகோ டிசைன் பண்றது, ஃபாண்ட் செலக்ட் பண்றதுன்னு பிளான் மட்டுமே பண்ணிட்டு இருந்தார். ஆனா ஒரு வாரம் தைரியமா செயல்ல இறங்கி முதல் இமெயில அனுப்பின உடனேயே அவருக்கு எது வேலை செய்யும் எது செய்யாதுன்னு எல்லாமே தெளிவாயிருச்சு. கண்டிப்பா. ஆனா அந்த செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி பழைய பழக்கங்களை உடைக்கணும்னு ஆழ்வர்ட் நரம்பியல் ஆய்வுன்னு சொல்லுது. அதுல மிக முக்கியமான ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுதான் 2 வினாடி விதி. ஆமா, டி 2 செகண்ட் ரூல். ஒரு கோபமோ பயமோ அல்லது உங்களுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படும் போது உடனடியா ரியாக்ட் பண்ணாம வெறும் 2 வினாடிகள் தாமதப்படுத்துறது. ஆனா எனக்கு ஒரு டவுட், வெறும் 2 செகண்ட்ஸ் எப்படி ஒரு பழக்கத்தை உடைக்க முடியும்? அதுல என்ன மேஜிக் இருக்கு? இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. இதுல மேஜிக் இல்ல, பக்கா பயாலஜி இருக்கு. உங்க மூளையில உணர்ச்சிகளை கையாள்ற பகுதி அமிக்டாலா. அது 1 செகண்டோட பின்னத்துல ரியாக்ட் பண்ணிடும். ஓகே, உடனே கோபப்படுறது. ஆமா, ஆனா லாஜிக்கா சிந்திக்கிற பகுதியான ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ஆன் ஆகுறதுக்கு சுமார் 2 செகண்ட்ஸ் ஆகும். நீங்க ஒரு உணர்வுக்கும் உங்க செயலுக்கும் இடையில அந்த 2 செகண்ட் இடைவெளியை உருவாக்கும் போது லாஜிக்கலான மூளை உள்ள வரும். ஆஹா, பொறு, நீ கத்த வேண்டாம், இதுக்கு வேற வழியில பதில் சொல்லலாம் அப்படின்னு கண்ட்ரோல் எடுக்குமா? எக்ஸாக்ட்லி. பல வருஷங்களா உங்ககிட்ட படிஞ்சிருக்கிற மோசமான பழக்கங்களை உடைக்க இந்த 2 செகண்ட்ஸ் தான் சாவி. ரொம்ப ஆழமான அலசல். இன்னைக்கு நாம பார்த்ததுல சோர்ஸ்ல இருக்கிற 30 விஷயங்களையும் நீங்க ஒரே நாள்ல செய்ய வேண்டியதில்ல. மிக முக்கியமான 3 விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. கரெக்ட். அதுவே போதும். 1. காலையில எழுந்ததும் 5 நிமிட மூச்சு பயிற்சி மற்றும் அந்த நாள்ல மூளை எதை பற்றி சிந்திக்கணும்னு ஒரு டைரக்ஷன் கொடுக்கறது. 2. பகல்ல யாராவது உங்களை கோவப்படுத்தினாலோ இல்ல தூண்டுதல் ஏற்பட்டாலோ ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி வெறும் 2 வினாடி இடைவெளி விடுறது. அப்புறம் 3வது, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி மூளையில இருக்கிற பாரத்தை ஒரு பேப்பர்ல எழுதி இறக்கி வைக்கிறது. சூப்பர். இந்த 3 சிஸ்டத்தை மட்டும் நீங்க தொடர்ந்து செஞ்சாலே போதும். அமைதி அப்படிங்கிறது ஏதோ ஒரு நாள்ல வர்ற மோட்டிவேஷன் கிடையாது. அது நீங்க தினமும் உருவாக்குற சிஸ்டம்ஸால வருவது அப்படிங்கறத இந்த சோர்ஸ் ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்கு. அதை விட ஒரு அருமையான முத்தாய்ப்பான சிந்தனையோட இதை நம்ம நிறைவு செய்யலாம். நீங்க அமைதியை தேடும்போது புயலே இல்லாத ஒரு கடலை தேடுறீங்களா? ஆனா எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் அசையாம நிக்கிற ஒரு நங்கூரத்தை உங்களுக்குள்ளேயே உருவாக்க போறீங்களா? ஒருவேளை உண்மையான அமைதி அப்படிங்கிறது பிரச்சனைகள் இல்லாத நிலை இல்ல, அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது நீங்க காட்டுற நிதானம் தானோ? இது சிந்திச்சு பாருங்க. உங்களின் அமைதியான மனதிற்கான பயணம் இங்கிருந்து தொடங்குகிறது.